ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா, உன்னதமானவரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா, பலவீனமான போதும் கிருபாசனம் உண்டே, பந்து ஜனம் சாகும் போதும் புகலிடம் ஏதுவே, ஓப்பில்லாத பிராணநேசா உம்மை நம்பி நேசிப்போ, அளவற்ற அருள்நாதா உம்மை நோக்கி கெஞ்சுவோ. லூக்கா 23வது அதிகாரம் 41வது வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. We read in Luke chapter 23 and verse 41, and we indeed justly, for we receive the due reward of our deeds, but this man hath done nothing amiss. இங்கே இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள், வலது பக்கத்தில் ஒருவருமாக இடது பக்கத்தில் ஒரு கள்ளனுமாக 2 கள்ளர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தபடியினாலே அவர்களுக்கு அந்த சிலுவை தண்டனை கிடைத்தது. அந்த குற்றவாளிகளாக இருந்த அந்த 2 பேருமே இயேசுவை நிந்தித்தார்கள் என்று மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். இந்த 2 பேருமே இயேசுவை ஆரம்பத்தில் நிந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு கள்ளன் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டானது. அந்த மாற்றம் உண்டான பின்பு அவன் சொன்ன வார்த்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். 23 லூக்கா 39 we read in Luke 23:39 from 39 to 43 onwards we read, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒரு குற்றவாளி சொல்றான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை இகழ்ந்தான். 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா?
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அந்த மற்ற கள்ளனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கடைசி நிமிஷத்திலே இந்த கள்ளன் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு வந்த தண்டனையை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் என்றும் நம்ம பார்க்கிறோம். லெவிட்டிகஸ், லேவியராகமம் 27:43. We read in Leviticus 27 and verse 43. தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றாமல் ஆண்டவருடைய வழிகளிலே நடக்காமல் இருக்கும் பொழுது சில தண்டனைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதை தான் நம்ம சிட்சை என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்மை ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது நாம் அடிக்கிறவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. 2 கள்ளர்களுக்குமே சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருவன் மாத்திரம் ஆண்டவரிடத்திலே நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை அவன் ஒத்துக்கொண்டான். அதே வேளையிலே இயேசு ஒரு தவறும் செய்யவில்லை என்பதையும் அவன் அங்கே உணர்ந்து கொள்கிறான். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே, அந்த வெளிப்படுத்தலை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆரம்பத்தில் இவனும் இயேசுவை நிந்தித்தவன் தான். ஆனால் அவர் சிலுவையிலே அவர் அந்த கஷ்டமான நேரத்தில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிற வேளையிலே நம்ம பார்க்குறோம். அந்த வேளையிலும் கூட அவர் சொல்கிறார், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இவன் நெகிழ்ந்து, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவன் மனம் திரும்பினான் சொல்லி பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், சில வேளைகளிலே நாம் ஆண்டவரால் சிட்சிக்கப்பட்டு தண்டிக்கப்படும் பொழுது அவைகளை நியாயம் என்று நாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேளையிலே இயேசுவே நீர் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே மட்டுமாக எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய கிருபைகளை தந்து கொண்டு இருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே பாவத்தினால பிடிப்பட்டு இயேசுவே உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை அடையாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கள்ளனுக்கு கடைசி நேரத்திலே அவன் சொன்னானப்பா, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி. ஆமாப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக பாவமானீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீர் பாவம் செய்யவில்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் பரிசுத்தராக இருந்தீர் ஆண்டவரே, பரிசுத்தராகவே வாழ்ந்தீரப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.